வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். ரோஜா மனோஜுக்காக ஆபீஸில் காத்து கொண்டிருந்தாள். மனோஜ் வருவான் என. ஆனால் அவன் வருவது போலவே தெரியவில்லை. நேரம் ஓடியது. மாலை பொழுதை நெருங்கியது. அனைவரும் கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அப்பவும் மனோஜ் வரவில்லை. என்னவா இருக்கும்? ஒரே பதட்டமா போனாரே, என்னாச்சுன்னு தெரியலையே, யாருக்கு என்னாச்சு என்று பல யோசனைகளுடனும் குழப்பத்துடனும் ரோஜா ஆபீஸில் இருந்து கிளம்பினாள். ஏண்டி டல்லா கிளம்புற என்றாள் ராஜி. என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. எனக்கு இன்னைக்கு ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்தாருடி. ஆனால் என்னன்னு தெரியல, திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாரு. கேட்டதுக்கும் அர்ஜென்ட்டாக போகிறேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனால் இன்னும் வந்தபாடு இல்லையே, ஃபோன் பண்ணவும் இல்லை, என்னாச்சுன்னு தெரியலையே என்றாள் ரோஜா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி, ஏதாவது கம்பெனி விஷயமா வெளியில் போயிருப்பாரு, டென்ஷனாக எதுவும் இருப்பார். நீ வீட்டுக்கு கிளம்பு, அவரே உனக்கு கால் பண்ணுவார். அதான் ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருல, தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத ரோஜா என்றாள் ராஜி. சரிடி, அப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு யோசனையோடவே வீட்டிற்கு சென்றாள் ரோஜா. என்னடி இவ்வளவு லேட்டாக வர, என்ன ஆச்சு என்றாள் யமுனா. பஸ் லேட்டுக்கா என்று சொல்லிவிட்டு பேசாமல் நடந்து சென்று கொண்டிருந்தாள் ரோஜா. என்னாச்சு அவளுக்கு? காலையில் அவ்வளோ ஆர்வமாக போனா, இப்போ டல்லாக வந்துட்டுருக்கா. எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ? சாரா மறுபடியும் சண்டை எதுவும் போட்டாலோ? இருங்கக்கா, நான் வீட்டில் போய் அவளை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு யமுனா வீட்டிற்கு சென்றாள். என்னாச்சுடி உனக்கு? ஏன் இப்படி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்க. சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். என்னடி பிரச்சனை என்றாள் யமுனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நல்லா தான் இருக்கேன், பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அவர் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாருக்கா. அதுக்கப்புறம் எங்கேயோ கிளம்பி போனார். எங்கே போனாருன்னு தெரியல, ஒரே பதட்டமாக கிளம்பினார். திரும்பவும் நான் வர வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை, ஃபோன் பண்ணவும் இல்லை. அதான் என்னவா இருக்குன்னு யோசனையாக இருக்கு என்றாள் ரோஜா. இதுக்கு தான் யோசிச்சுட்ருக்கியா? அவர் ஏதாவது வேலையாக போயிருப்பாருடி. உன்னைய காதலிச்சா அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு உன் கூடவேவா இருப்பாரு? அவருக்குன்னு ஏதாவது வேலை இருக்கும்ல, நைட்டு தண்டி வருவார், உனக்கு அவரே கால் பண்ணுவார். இதுதான் விஷயமா? நான் என்னவோ ஏதோன்னு நினச்சி பயந்து கடையை விட்டுட்டு ஓடி வரேன். சரி சரி, நீ பார்த்துக்கோ, நான் கடைக்கு கிளம்புறேன், அக்காவை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு யமுனா கிளம்பி விட்டாள். ரோஜா யோசனை பண்ணி கொண்டே இருந்தாள். அந்த நேரம் மனோஜின் அழைப்பு வந்தது. ஓடி போய் ஃபோனை எடுத்தாள். ஹலோ என்றாள் ரோஜா. சாரிடி, உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டேன். ஆஃபீஸ்க்கும் வர முடியல, கொஞ்சம் டென்ஷன், அதனால தான். எதுவும் நினச்சிக்காத ரோஜா என்றான் மனோஜ். எதுவும் நினச்சிக்காதேவா? ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. எதுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்க? எனக்கு ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டேனா? பதட்டமாக போனீங்க. நீங்கள் என்ன விஷயம்னு தெரியாமல் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? என்ன ஆச்சுங்க? ஏன் அப்படி போனீங்க? ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு என்னவா என்றாள் ரோஜா. கோச்சிக்காதடி ரோஜா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா என்று சாரா செய்த காரியத்தை பற்றி எடுத்து கூறி கொண்டிருந்தான் மனோஜ். என்னங்க சொல்றீங்க? அந்த பொண்ணு ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தா? ஐயோ கடவுளே, இதுக்கு நான் தான் காரணமா என்று புலம்ப ஆரம்பித்து விட்டாள் ரோஜா. ஏ ரோஜா, இருடி, நானே டென்ஷனா இருக்கேன், நீ வேற நீ தான் காரணம்னு சொல்ற. நீ என் வாழ்க்கையில வரலைனா கூட அவ மேல எனக்கு எந்த ஈடுபாடும் வந்திருக்காது ரோஜா. அதை அவ தான் புரிஞ்சுக்கல, நீயுமா? எனக்கு புரியுதுங்க, இருந்தாலும் இப்போ நான் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதனால சொன்னேன் என்றாள் ரோஜா. அப்படின்னு நீயா நினச்சிக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்காதடி என்றான் அவன். சரி, இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கா? இப்போ ஓகே தானே என்றாள் ரோஜா. நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் தான் அப்புறம் வந்து அவளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்றான் மனோஜ். நீங்கள் நாளைக்கு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? நானும் அவங்கள பார்க்கணும் போல தோணுது என்றாள் ரோஜா. நீ எதுக்கு பார்க்கணும்? உண்மையில தான் அவள் கோபமாக இருக்கா என்றான் அவன். பரவாயில்லைங்க, என்னோட நியாயத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். நேற்று நான் அதிகமாக பேசிட்டேன் போல, ஒருவேளை அதுவாக கூட காரணமாக இருக்கலாம்ல என்றாள் ரோஜா. அப்படியா? நீ போய் அவகிட்ட வாக்குமூலம் கொடுக்க போறியா? நான் பேசினதுனால தான் இப்படி பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி? முட்டாளா நீ? அதுக்கெல்லாம் அஞ்சுறவ அவ கிடையாது என்று சொன்னான் அவன். நான் என்ன பண்ணுவேங்க, மனசெல்லாம் தவிக்குதே, ஒரே குற்ற உணர்ச்சியாய் போயிருக்கு எனக்கு என்றாள் அவள். சரி சரி, ஒன்றும் ஃபீல் பண்ணாத என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தான் மனோஜ். அந்த நேரம் தர்மராஜ் அங்கே வந்தார்.
யார்கிட்ட மனோ பேசிக்கிட்டு இருக்க என்றார் அவர். ரோஜா கிட்ட பேசிட்டு இருக்கேன்பா. சாராவோட இந்த நிலைமைக்கு அவ தான் காரணம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாப்பா என்றான் அவன். அப்படியா, போனை இங்க கொடு என்றார் அவர். ரோஜா, என்னம்மா? அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத. அவள் நல்லா தான் இருக்கா. அவளோட அப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவளுக்கு தான் புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். சின்ன பொண்ணு தானே, அவளும் புரிஞ்சுப்பாம்மா. தான் ஆசைப்பட்டது தனக்கு கிடைக்கலைங்கிற கோபம், வெறி, அதனால அப்படி பண்ணிட்டா. எல்லாம் சரியாயிடும், ஃபீல் பண்ணாதம்மா என்றார் அவர். சரிமாம்மா, சாப்பிட்டீங்களா என்றாள் ரோஜா. இதோ இனிமேதாம்மா சாப்பிடணும். நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு அக்கா கிட்ட சொல்லிடு என்றார் தர்மராஜ். சரிங்க மாமா, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு பேசுறேன் என்றாள் ரோஜா. இருமா, அவன்கிட்ட கொடுக்குறேன் என்று போனை மனோஜிடம் கொடுத்தார் அவர். ரோஜா, ஆசையா ஃபோன் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இப்போ பேசுகிற மனநிலையில இல்லை. நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம், எதுவும் நினச்சிக்காத என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் மனோஜ். போனை வைத்ததும் நம்மளால தான் அப்படி ஆயிடுச்சு போல, நம்ம அப்படி பேசி இருக்கக்கூடாது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் ரோஜா. அக்கா இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள். என்னாச்சுடி ரோஜா, என்ன பிரச்சனை என்றாள் கங்கா. அக்கா, அந்த சாரா இல்ல, அவ நேற்று நைட்டு அவ கையை கட் பண்ணிட்டாக்கா. உயிருக்கு போராடுற நிலைமைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் என்றாள் ரோஜா. என்னடி சொல்ற, என்ன சொல்ற ரோஜா என்றார்கள் இருவரும். இன்னைக்கு அவர் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாருக்கா. இப்போதான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. ஆசையாக பேசலான்னு வாங்கி கொடுத்தாரு. ஃபோன் வாங்கி முதலாக பேசினது இந்த விஷயத்தை பற்றி தான். எதுவுமே சந்தோஷமாக பேச முடியல. சந்தோஷமாக எதையும் பேச முடியலக்கா, கஷ்டமாக இருக்குது. நேற்று நான் அவளை பேசிட்டேல்ல, அதனால தான் அப்படி பண்ணியிருக்கா போல, பயமாக இருக்குக்கா என்றாள் ரோஜா. ஏய் பைத்தியம், பைத்தியக்காரி, முட்டாள் மாதிரி பேசாத. அவள் பண்ணின காரியத்துக்கும் உனக்கு என்னடி சம்பந்தம்? அவர் திமிரெடுத்து போய் அப்படி பண்ணியிருக்கா, அதுக்கு நீ எப்படி பொறுப்பாவ? அப்படியெல்லாம் பண்ணிக்கணும்னு நினைச்சா நான்லாம் 100 தடவை செத்துருக்கணும். நான் வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இப்போ நினைச்சாலும் உடம்பெல்லாம் கூசுது. எந்த பிரச்சனையும் எதிர்த்து நின்று போராடுற வலிமை இருக்கணும். பணங்காசு இருந்தால் மட்டும் பத்தாது, யோசிக்கிறதுக்கு அறிவு வேணும். இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகளை அவ பார்க்கணும். இதெல்லாம் போட்டு உன் மனசை குழப்பிக்காத, அமைதியா இரு என்றாள் யமுனா. அவ சொல்றதும் சரிதாண்டி ரோஜா. பிரச்சனைன்னு வந்தா அதை எதிர்க்கிறதுக்கு தான் நம்ம மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கணுமே தவிர இப்படி கோழைத்தனமா முடிவெடுக்க கூடாது. அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம அம்மா எப்படி நம்மளை வளர்த்துருக்க முடியும்? 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு, பெத்தவங்க குடும்பமும் இல்லாம, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம, தனி ஆளா நின்று நம்மளை ஆளாக்கல. காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தவரும் இறந்து போயிட்டாரே அப்படின்னு அம்மா என்ன தற்கொலை பண்ணிக்கவா போனாங்க? அது கோழைத்தனம். மனுஷங்களா பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் இறந்து தான் போகணும். அந்த நேரம்தான் எப்போன்னு நமக்கே தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்மையே முந்திக்கணும். அவ படிச்சவ, பணக்காரி, ஆனா புத்தி இல்லை போல என்றாள் கங்கா கோபமாக. அப்புறம் அக்கா, நாளைக்கு மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு என்றாள் ரோஜா. அப்படியா, நாளைக்கு வரேன்னு சொன்னாரு? அப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் இருக்கும். காலையில சீக்கிரமாவே வேலையை முடிச்சுட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் என்றாள் கங்கா. அக்கா, கல்யாண பேச்சு பேசினா நம்ம மட்டுமா பேச முடியும்? அவங்களும் தான் இருக்கணும். எப்போவுமே அவங்கள கடையை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம 2 பேரும் தான் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம். தகவலை மட்டும் அவங்க கிட்ட போய் சொல்கிறோம். நம்ம வீட்டுக்கு பொறுப்பானவங்க அவங்க 2 பேரும் தானே, அவங்களும் தான் இருக்கணும். நாளைக்கு வேணும்னா கடையை க்ளோஸ் பண்ணிடுவோமா? மாமா வந்துட்டு போகிறதுக்கு அப்புறம் வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் என்றாள் யமுனா. அதுவும் சரிதாண்டி யமுனா, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் கல்யாண பேச்செல்லாம் ஆரம்பித்தா அடிக்கடி கடையை மூட முடியாதுல்ல. இப்போதான் கடை வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சே. ஒன்று செய்யலாண்டி, கடைக்கு இனிமே ஆள் போட்டுக்கலாம் வேலைக்கு. அந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்குதே. கல்யாண நேரத்தில் கடையை திறந்து வச்சுட்டு நம்ம எல்லாரும் அங்கே இருந்தால் இங்கே கல்யாண வேலையை யார் பார்க்குறது? நமக்கு ரெஸ்டே இல்லாமல் உழைக்கிறோம். அதை பற்றியும் நாளைக்கு பேசிடலாம் என்றாள் கங்கா. சரிக்கா, நாளைக்கு பேசிக்கலாம், இப்போ தூங்கலாம் என்று அனைவரும் தூங்க போய்விட்டார்கள். ரோஜாவிற்கு தூக்கமே வரவில்லை. மனோஜிடம் பேச வேண்டும் என்று மனம் ஏங்கியது. ஆனால் இப்போ அவர் இருக்கும் சூழ்நிலையில நம்ம ஃபோன் பண்ணா தப்பா இருக்காது, ஏதாவது நினைச்சுக்க போறாரு என்று தயக்கத்துடனே படுத்துக்கொண்டு போனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் இதே எண்ணம் மனோஜுக்கும் வந்துவிட்டது. ரோஜாவிடம் பேச வேண்டும் என்று அவனுக்கு மனம் துடித்தது. ரோஜாவுக்கு ஃபோன் வந்தது. ஆசையாக அந்த ஃபோனை எடுத்தாள். ரோஜா என்றான் மனோஜ். அத்தா, இப்போ ஓகேவா என்றாள்.
என்ன ரோஜா, என்ன பண்ற, தூங்கிட்டியா என்றான். இல்லை, இப்போதான் எல்லாரும் படுத்தோம், நீங்க தூங்கலையா என்றாள். எனக்கும் தூக்கம் வரலடி என்றான் மனோஜ். இன்னும் சாரா பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா என்றாள் அவள். இல்லை இல்லை, இப்பதான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்கான்னு சொன்னாரு என்றான் அவன். அப்பாடா, இப்பதான் எனக்கு உசுரே வந்துச்சு, ரொம்ப பயந்துட்டேங்க என்றாள் ரோஜா. ரோஜா, நான் இப்போ அவளை பற்றி பேசுகிறதுக்கு ஃபோன் பண்ணலை, உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் பண்ணினேன். காலையிலேருந்து பயங்கர டென்ஷன். பாவம், நீ ஆசையாக ஃபோன் வாங்கி வச்சு வெயிட் பண்ணியிருந்திருப்ப. நான் தான் உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் வச்சுட்டேன், சாரிடி என்றான் அவன். பரவாயில்லைங்க, சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும் என்றாள் அவள். ஆமாம், ஃபோனை எடுத்தா அத்தான்னு தானே சொல்ல சொன்னேன், ஃபஸ்ட் டைம் ஃபோன் எடுக்கும்போது ஹலோன்னு சொல்லி ஆரம்பிக்கிற என்றான் மனோஜ். அவ்வளவு கஷ்டத்தில் பேசுனீங்க, அப்போ கூட இதை நோட் பண்ணீங்களா என்றாள் ரோஜா. நீ எது பண்ணினாலும் நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படியா, அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்றாள் ரோஜா. நீ என்ன பண்ண போற, உங்கள் அக்கா அங்கே கூட தூங்கியிருப்ப, ஃபோன் வரவும் நைஸாக இருந்துச்சு, ரூமுக்குள்ளே போயிருப்ப. நம்ம பேசுவது வெளியில் கேட்டுடுமோன்னு பயந்து பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு ரகசியமாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேப்போ என்றான் மனோஜ். எப்படிங்க உங்களுக்கு தெரியும், அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க என்றாள் ரோஜா. காதலிக்கிறவங்க இப்படித்தான் பேசுவாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் என்றான் மனோஜ். அப்படின்னா நம்ம என்ன காதலா பண்ணுறோம் என்றாள் ரோஜா. அப்போ இல்லையா என்றான் மனோஜ். ரோஜா சிரித்தாள். ஆமாத்தான், நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் என்றாள் அவள். ஃபோனில் பேசுகிறத இப்போ நேரில் பேசணும்னு ஆசையாக இருக்குடி. நீ இப்போ என் பக்கத்தில் இருக்கணும்னு என் மனசு ஏங்குது. காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னோட அரவணைப்பில் நான் இருக்கும் அந்த நேரத்துக்காக. இந்த ரூமில் நீயும் நானும் மட்டும், யாரோட தொந்தரவும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் உன் கூட நான் வாழ போகிற வாழ்க்கையை நினச்சா என்னால் காத்திருக்கவே முடியல ரோஜா. உன்னைய அதிகமாக பிடிச்சதுனால இதை சொல்லலை, அதிகமாக புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்கிறேன். நீ எனக்கு வேணுண்டி ரோஜா என்றான் மனோஜ். எந்த ஒரு பெண்ணுக்கும் 1000 உறவுகள் சுற்றி இருந்த அன்பு கொடுத்தாலும் அவள் ஏங்குறது என்னவோ அவள் புருஷனோட அன்புக்கு தான். எனக்கு அது முழுமையாக கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தான். சரி, இப்போ நான் உங்கள் கூட அங்கே உங்கள் பக்கத்தில் இருந்தேன்னா என்கிட்ட எப்படி பேசுவீங்க என்றாள் ரோஜா. யார் சொன்னா நான் பேசுவேன்னு? நான் பேசவே மாட்டேனே, எல்லாத்தையும் செயலில் தான் காட்டுவேன். என்னுடைய முதல் முத்தமோ மொத்த அன்பும் உனக்கு மட்டும்தானு அப்போவே கடவுள் தீர்மானிச்சிட்டார் போல என்றான் மனோஜ். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்காங்க தான். இப்போது நானும் அடிமையாக இருக்கேன் என் அத்தானோட அன்புக்கு. ஆமாம், ஏதோ செயலில் காட்டுவேன்னு சொல்கிறீங்களே, அது என்னது என்றாள் ரோஜா. இப்போ சொன்னால் உனக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சிடும், நீ நேரில் வரதானே போகிற, அப்போ பார்த்துக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு என்றான். ரோஜா, நாளைக்கு அப்பா உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக கல்யாண பேச்சு பேசவா தான் இருக்கும். எனக்கு தெரியலடி ரோஜா, என்னால் கல்யாண நாள் வரைக்கும் காத்திருக்க முடியுமான்னு. உன்னோட தூங்கும் அந்த இரவு எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டி என்றான் மனோஜ். இங்கே இவ்வளவு நாள் நான் லவ் பண்ணுறேன்னு தெரியாமையே இருந்தீங்க, இன்னைக்கு காதலிச்சு 2 பேரும் பேசவே ஆரம்பிச்சிட்டோம். இப்போது கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியலையா உங்களால்? நம்ம கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணலாம், அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் என்றாள் ரோஜா. ஏன், கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாமே என்றான் மனோஜ். அப்புறம் எனக்கு நீங்கள் புருஷனாயிடுவீங்களே, காதலனா இருக்க மாட்டீங்களே என்றாள் அவள். யாரடி சொன்னது? வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் நீ என்னோட காதலியாக மட்டும்தான் கைப்பிடிச்சு ட்ராவல் பண்ணுவேன். இந்த கல்யாணத்தில் நான் என் மனைவியை மட்டும் தேடலை ரோஜா, எனக்கு ஒரு அம்மாவையும் தான் தேடுறேன் என்றான் மனோஜ். நீ எனக்கு தாயாவும் தாரமாவும் காதலியாவும் இருப்படி அந்த தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு ரோஜா என்றான் மனோஜ். சரி சரி, காலையிலேருந்து அலைஞ்சு அலைஞ்சு டயர்டாக இருப்பீங்க, தூங்குங்க தான், நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் என்றாள் அவள். சரி, அத்தானுக்கு ஆசையாக ஏதாவது கொடுத்துட்டு ஃபோனை வைக்கலாம்ல என்றான் மனோஜ். என்ன கொடுக்கணும் என்றாள் அவள். அப்படியே ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி கேட்ப. ஏன், எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா என்றான். தெரியும், அதையும் ஃபோனில் கொடுக்கணும், நேரில் கொடுக்கலாமே என்றாள் அவள். நேர்லையா, நிஜமாவா, எப்போ என்றான் அவன். ஆசையை பாரு, உங்களுக்கு ரொம்ப தான் கொழுப்பு, நான் ஃபோனை வைக்கிறேன்பா என்றாள். ஏய் ரோஜா, உன் அத்தான் பாவம் இல்லை, அத்தானுக்காக ஒன்னே ஒன்று கொடுக்கலாம்ல என்றான் மனோஜ்.
ஒன்னே ஒன்று கொடுக்கலாம், நல்லா அடி கொடுக்கலாம். வைங்க, வச்சுட்டு நல்லா தூங்குங்க, நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் என்றாள் ரோஜா. சரி சரி, நீ கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறத வாங்கிக்கோ என்று போனில் அழுத்தி முத்தமிட ரோஜா பதிலேதும் பேசாமல் அதை வாங்கி கொண்டாள். ரோஜா சாராவை நேரில் பார்த்து சந்தித்தால் என்ன நடக்கும்? ரோஜாவை சாரா மன்னிப்பாளா, இல்லை எதிரியா நினைப்பாளா? பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திட்டு போயிடுங்க. நன்றி.